பாஜகவினுடைய 2029 திட்டம், அதே 2029 திட்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் அதிமுக என்ன செய்ய போகிறாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள்லாம் ரொம்ப மும்முரமாக வகுக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சியும் களத்தில் இறங்கி பணியாற்ற தொடங்கிட்டாங்க. திமுக, அதிமுக அப்படின்னு எல்லா கட்சியும், பிரதான கட்சிகளும் களத்தில் இறங்கி பணியாற்ற தொடங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயம் சொன்னார். அந்த விஷயம் வச்சு தான் இப்போ மிக முக்கியமான ஒரு கேள்விகளாக எழுந்திருக்கிறது. அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஒரு விடயம் அதிமுக பாஜகவுக்குள்ள சற்று சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா மாற்றுக்கிறது கிடையாது. இந்த ஒரு விடயத்தை அதிமுக எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. அதாவது என்ன விடயம்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக அரசியல் களம் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது பாஜகவினுடைய இலக்கு அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் கிடையாது, 2029 மக்களவை தேர்தல் அப்படின்னு பேசியிருக்காரு. ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போயிட்டார். 2026 நிச்சயமாக என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க, அதில் மாற்று கருத்து இல்லை, 2029 தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே பல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது. அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் கோணத்தில் பார்க்கும்போது அது பல கேள்விகளையும் விவாத பொருளாக மாற்றி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுகவோட நிர்பந்த கூட்டணி அமைத்திருப்பதாக பாஜக மீது விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது. அதிமுகவில் நிறைய ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் அதை விரும்பலை. பாஜக உடனான கூட்டணி ஏன் அதிமுகவை சேர்ந்தவர்கள் விரும்பலை, சில பேர் விரும்பலை அப்படின்லாம் சொல்லப்பட்டு வருது. இருந்தாலும் பல விமர்சனங்களும் கடந்து இப்போது அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது இணக்கமாக போயிட்டுருக்கு. அவங்க கூட்டணி அமைத்தாலும் கூட அதற்கு பிறகு அந்த கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு அறிவித்த பிறகு கூட எந்த விதமான ஒரு போராட்டங்கள்லையோ எந்த விதமான ஒரு பணிகள்லையோ அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து பார்க்கவே இல்லை. அவர்கள் ஒன்றிணைத்த ஒரு நிகழ்வு அப்படின்னா அது இந்த எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரக்கூடிய இந்த பயணம் சொல்லலாம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. அந்த சுற்றுப்பயணம் தொடக்க நிகழ்வில் பாஜக அதிமுக இணைந்தாங்க. பாஜக அதிமுகவுக்கு முழு ஆதரவு தெரிவித்து அந்த சுற்றுப்பயணத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகம் என்னவா இருக்குங்கிற கேள்வி வருது. இப்போது எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணியை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை அப்படின்னு பேசியிருப்பது எந்த வகையில் சரியாக இருக்குன்னு யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? இந்த கூட்டணி அவருடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது கூட்டணி கட்சியான அதிமுகவுடைய உற்சாகத்தை குறைத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஏற்கனவே பல பேர் அதிமுகவில் பாஜக கூட்டணி வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அது போகுமாங்கிற சந்தேகம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரனுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது இன்னும் அந்த விமர்சனங்களை அதிகமாக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஒருவேளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேச்சை நயினார் நாகேந்திரன் பிரதிபலிக்கிறாரோ எதிரொலிக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் கூட எழுது. தற்போதைய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் வர இந்த கூட்டணி நிலைத்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் அரசியல் விமர்சகர்கள் ரொம்ப தீவிரமாக இவருடைய பேச்சுக்கு பிறகு முன்வைக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவிற்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத 3 விதங்களில் நாம் பார்க்கலாம். ஏன் பாஜகவுக்கு 2026 தேர்தல் ரொம்ப முக்கியம்? ஏன்னா 2029 தான் இலக்குன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. ஆனால் 2026 பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2024 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறலை. அப்படி இருக்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாக இருக்கணும். இதன் மூலமாக தான் தங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற வேண்டியது பாஜகவின் எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு வங்கி பெற்றாலும் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறலை. அப்போ 2026க்கு பல மடங்கு உழைக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக 2029 தேர்தலுக்கு தயாராவது சாத்தியமே கிடையாது. அதுக்கு இடையில் மிக முக்கியமான தேர்தல் 2026. அதில் நீங்கள் உங்களுடைய செல்வாக்கு நிரூபிக்காமல் உங்களுடைய முழு உழைப்பை அதில் செலுத்தி அந்த உழைப்புக்கான பலனை அறுவடை பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக 2029க்கு போனீங்கன்னா மக்கள் நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல வாக்கு சதவிகிதத்தையும் மக்களுடைய நம்பிக்கையும் பெற வேண்டியது கட்டாயம் பாஜகவுக்கு. வர இருக்கின்ற தேர்தலில் வலிமையை காட்டாமல்
அடுத்து வரக்கூடிய தேர்தலை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது அரசியல் அணுகுமுறையாக இருக்காது, ஒரு சரியான அரசியல் அணுகுமுறையாக இருக்காது. ஒரு கட்சி அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும், முழு பலத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். அரமணத்துடன் இது எனக்கு முக்கியம் இல்லை, நான் அடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு போனால் தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. அது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக அமைந்துவிடும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வலுவிழந்த நிலையில் காணப்பட்டதாக தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவுடன் கை கோர்த்திருப்பது கூட்டணியின் பலத்தை அதிகரிப்பதாகவே இருக்கணும். மாறாக அதை கூட்டணியின் பலத்தை குறைத்து விடக்கூடாது, கூட்டணியின் பலத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட்டு எந்த வகையிலும் பலவீனப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. அதோட இவங்க மெகா கூட்டணி ஒன்றை அமைத்து மக்கள் மத்தியில் ஆதரவு அலையை உருவாக்க முயற்சிகள் எடுக்க வேண்டியதும் மிக அவசியமாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தரப்பு எத்தகைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் களம் எப்படியெல்லாம் மாறலாம் அப்படிங்கிறத இன்னொரு 3 விதங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி அமைந்திருப்பதையே ஒருவித அதிருப்தி மனநிலையே அதிமுக தொண்டர்கள் பல பேர் இருக்காங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா, பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுக அறிவித்த உடனே பட்டாசு வெடித்து அதிமுக தொண்டர்கள்லாம் பல இடங்களில் இனிப்பு எடுத்து கொண்டாடினாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலோ ஏதோ ஒரு எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலோ வெற்றி பெற்றாங்கன்னா அந்த வெற்றியை எப்படி கொண்டாடுவாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பாஜகவோட அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பல இடங்களில் மக்கள்லாம் பட்டாசு வெடித்து இனிப்புகள்லாம் வழங்கி கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு பாஜகவை அதிமுக தொண்டர்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வெற்றி கொண்டாட்டத்தினுடைய பின்னணியாக பார்க்கப்படுது. அப்போது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்த உடனே கொண்டாடின தொண்டர்களும் இன்ன வரைக்கும் அதிமுகவில் இருக்காங்க. அப்போது பாஜகவோட கூட்டணின்னு சொன்ன பிறகு அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக மாநில தலைமையுடைய பேச்சு அதிமுக தொண்டர்களிடையே எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. தேர்தல் பிரச்சார களத்தில் உற்சாகமின்மையை அதிகப்படுத்தலாம் அவருடைய இந்த பேச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலை அலட்சியப்படுத்தக்கூடிய வகையில் பாஜக தரப்பு பேச்சு இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதோட விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கைகோர்க்க எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படின்னும் சொல்லப்பட்டது. அது எடுபடாமல் போன விஜய் தரப்பில் தாவேக தரப்பில் அவங்க வைச்ச டிமாண்டுங்கிற ரொம்ப அதிகம். 80க்கும் மேற்பட்ட தொகுதியை கொடுக்கணும், 2.5 வருடம் நீங்கள் சிஎம் 2.5 வருடம் நாங்கள் சிஎம் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான கோரிக்கையெல்லாம் வைச்சாங்க. அதை ஏற்றுக்க முடியாமல் தான் தாவேகாவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி பாஜக பக்கம் அதிமுக வந்ததாக சொல்லப்படுது. அது எடுபடாமல் போனதால்தான் பாஜகவுடனான முரண்பாடு அப்படிங்கிறது அதிமுக தாவேகா கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்பாக அமையலாம். இப்போது தாவேகாவோட அவங்க வைத்த டிமாண்டு அது செல்லுபடியாகாது, ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. இப்போது பாஜகவுடைய இந்த மாதிரியான பேச்சுக்கள், பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கட்டும், மிக முக்கியமான தலைவராக இருக்கட்டும், அவருடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது மீண்டும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி அதிமுக தாவேக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பாக அமையலாம் அப்படின்னு கூட பார்க்கப்படுது. ஆனால் அதுக்கு பாஜகவோட மேலிடம் அது விடாது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிராந்திய கட்சிகளுடைய முதுகில் சவாரி செய்து கடைசியில் அவங்களுடைய வாக்கு வங்கியை கபலீகரம் செய்வதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருது. இதை பல மாநில உதாரணங்களில் இருந்து கண்கூடாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படியான ஒரு சூழல் அதிமுகவிற்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விசிக தலைவர் கூட, திமுக கூட்டணியில் விசிக இருந்தாலும் கூட விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்தும் அதுதான். பல மாநிலங்களில் பாஜக கூட்டணி வைத்த மாநில கட்சி நிலை என்னவாக இருக்கிறது, அந்த மாதிரி நிலை அதிமுகவுக்கு வரக்கூடாது, அதிமுக முதுகில் பாஜக சவாரி செய்து அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன்வைச்சார். அது அதிமுக சேர்ந்த அன்வர் ராஜாவே சொன்னார், அதிமுக மூலமாக பாஜக தமிழகத்துக்கு காலொன்று முயற்சிக்கிறது முடியாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதிமுக மிக கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது.